இப்போ மனித வாழ்க்கை இயல்பாவே வந்து எப்படி இருக்குன்னா, கொலம்பஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவு லீவு 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 வேணும் புதிய தீவு. பழைய விஷயங்கள் வந்து பெருசா நம்ம வந்து மதிக்கிறதும் இல்லை, மைண்ட்ல வச்சுக்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளோட துரோகிகளும் சரி, நண்பர்களும் சரி, நமக்கு பண்ண முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். நண்பர்கள் நமக்கு வந்து கைமாறு செய்திருக்கலாம், துரோகிகள் வந்து நமக்கு வந்து அவமானங்களை தந்திருக்கலாம். புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருடா அவன்? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. ஏய் மச்சான், உனக்கு என்னடா? ஒரு மாதிரி நம்மள அசிங்கமே படுத்திருக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம பெருசா இப்போ வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கிறதே கிடையாது. இப்போ அவங்க வந்து நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அது ஃபேர். அது நல்லதா, கெட்டதா, தப்பா, ரைட்டா அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றோம்னா, பழச மறக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான். பூமர் அங்கிள். எஸ் கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? பூமர் அங்கிள். எப்படி அங்கிள் பூமர்? எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது லிங்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏண்டா இதுக்கு ஐப்ல பேசிட்டு இருக்கு அப்படின்னு தோணலாம். ஸோ லிங்குசாமி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். 2K கிட்ஸ், ஜென்சி பாய்ஸ்லாம் தெரிஞ்சும் தெரியாம இருக்கலாம் மேபி. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். ஸோ அவர் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர், அவர் வந்து தமிழ் சினிமால என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். லிங்குசாமி வந்து அவருக்கு இப்போ கண்டினியூவா ஒரு ஃபிளாப் அந்த படங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். அது வந்து அஞ்சானு, அப்புறம் சண்டைக்கோழி 2, அப்புறம் வந்து இப்போ வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து தெலுங்குல எடுத்தாரு. அது தமிழ்லயும் வந்து பேன் இந்தியா படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இப்படி எடுத்துக்கலாம். அது வந்து மேக்சிமம் வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டோம். அதை வந்து இப்படி தள்ளிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு விஷயம், அவர் ஒரு கோல்டன் கெரா ஆஃப் தமிழ் சினிமால அவரு ஒரு விஷயத்த கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ அவரோட பிலிமோகிராஃபில வந்து அவர் சங்கர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றது அவர் படத்திலே இருக்காது. அவர் ஏதோ வந்து மணிரத்னம் அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஒரு படமே இருக்கும். ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும். அவர் என்னன்னா ஒரு மாஸ் பிளஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் கமர்ஷியல் படம் எடுக்கிறதுன்றது வந்து லிங்குசாமிக்கு வந்து ஒரு கை வந்த கலை. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆனந்தம். அதே மாதிரி இவரோட படத்தோட பேட்டர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா, கதையா பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா ஒரு ஸ்கிரீன் பிளேவாகவும் சீனாவும் என்கேஜ் பண்ற ஒரு விஷயம்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இப்போ வரைக்குமே நிறைய படம் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டாவும் இருக்கு இப்போ அவர் பண்ண படத்துல. ஸோ இதெல்லாம் வந்து கதையா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படங்களும் அவருக்கு நிறைய இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்தம். ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி ஃபேமிலி. அப்ப இருந்து இதுல வந்து ரொம்ப புதுசுலாம் கிடையாது, நிறைய படம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அண்ணன் தம்பி ஃபேமிலி ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு திருடனே வந்தா கூட அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுற அந்த அளவுக்கு மனப்பக்குவம் உள்ளவங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது அவங்க எப்படி கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான லைன் தான். அது வந்து ரொம்ப என்கேஜிங்கா, எமோஷனலா, பிஜிஎம் வைஸும் பாடல்கள், அதே மாதிரி இவரோட படத்துல எல்லா பாடல்களும் சூப்பரா இருக்கும். அதுவே நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணலாம். ஆல்பமாவே எல்லா பாடல்களுமே சூப்பரா இருக்கும். அதை நம்ம அப்புறமா பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி நம்மள எல்லா கிராஃப்ட்லயும் நம்மள கட்டி போடுறதுல வந்து ஆனந்தம். இப்போ வரைக்குமே கேடிவில வந்து போட்டாங்கன்னா யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனந்தம். அதுல கூட பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தீங்கன்னா வரும் பார்த்தீங்களா, அந்த படம் தான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனதும், அதுக்கப்புறம் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இவரோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னா அது வந்து ரன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுல வந்து அது ஸ்கிரிப்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு வில்லம் பொண்ணை காதலிப்பாங்க. அது வந்து அதுவும் பெருசாலாம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு சீனோட கண்டென்ட் இவர் ஃபுல் படமா பண்ணுவார். அதுதான் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு வில்லம் பொண்ணு, இவரு வில்லன் தங்கச்சியை வில்லன் தங்கச்சி வந்து இவர் லவ் பண்ணுவாரு. அதனால நடக்கிற கிளாஷ் தான். காதல் மன்னன் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு பாடிகார்டு அப்படிலாம் வச்சு இது பண்ணுவாங்க. இவங்க வந்து இது பண்ணும்போது அவர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அண்டர் பிளே பண்ணிட்டு இன்டர்வல்ல வந்து அந்த ஷட்டரை இழுத்து சாத்துறது இப்போ வரைக்குமே நம்ம தமிழ் சினிமால அந்த ஒரு ஷார்ட்டை மறைக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாடல்களும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி காமெடியும் எமோஷனல் பெருசா இல்லைன்னா கூட காமெடி போர்ஷன் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அதே மாதிரி ரகுவரனுக்கும் இவருக்கும் மீட் பண்ற அந்த ஒரு சில்லியான ஒரு விஷயம், அது ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் தான் விவேக்கோட ஒரு சென்னைக்கு வந்து அப்லோட் பண்ற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அது எல்லாமே புதுசாவும் இருந்துச்சு. அந்த டைம்ல செம்ம படம், சூப்பர் ஹிட்.
அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றாரு. அது படம் வந்து ஃபிளாப் தான். ஆனா வந்து ஒரு கதையா சொன்னா அது ஃபிளாப் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவரே சொல்லியிருப்பாரு அது வந்து அஜித்துக்கு அந்த கதை செட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு யூத் பாலிடிக்ஸ் பேசியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஒரு யங்ஸ்டரோட லைஃப்ல வந்து பாலிடிக்ஸ் வந்து அவன் வந்து வானாவனான்னு போகும்போது அது வந்து இதாகுது அப்படிங்கும்போது அது மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும். சூப்பராகவே இருக்கும். அதுலயும் பாடல்கள் சில பாடல்கள்லாம் செம்மையா இருக்கும். ஆனா அந்த படம் ஃபிளாப்பு. ஆனா படம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் சிலதெல்லாம் ஹியூமரா இருக்கும். தாடி ஒட்டின்னு வருவாரு. ஸோ அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே பெருசாலாம் போர்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாரு இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா படம் ஓரளவுக்கு கண்டென்ட்டா ஓரளவுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான். மாநில செய்திகள் வாசிப்பது சுவாமிநாதன். சட்டமன்றத்தில் நேற்று கேள்வி பதில் நேரத்தில் அமளி. ஏப்பா சீனு, பேப்பர் தான் வாங்கி போடுறது கிடையாது, ரேடியோல வர நியூஸை கூட ஆஃப் பண்ணணும். உனக்கு தான் அரசியலே பிடிக்காது, அதுக்காக நான் கூட கேட்க கூடாதா? அங்க செவத்துல என்ன எழுதி போட்டிருக்கு பாரு, அதெல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்கு அரசியல் பேசுறதுக்கு டீ கடையும் பார்பர் ஷாப்பும் தான் இடம். வந்தமா சாப்பிட்டமான்னு போய் வேலையை பாரு, போ போ. அப்புறமா வந்து சண்டைக்கோழி அப்படின்ற படம். சண்டைக்கோழி படம் ஆக்சுவலா வந்து விஜய்க்கு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. விஜய் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறமா விஷால் நடிச்சாரு. இப்போ வரைக்குமே சண்டைக்கோழி வந்து ஆனந்தம் மாதிரியும் ரன் மாதிரியும் தான். இப்போ வரைக்குமே டிவியில போட்டோம்னா உட்காந்து நம்ம பார்க்காம இருக்கவே மாட்டோம். அந்த ஸ்கிப்பே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். விஷால வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக்கின படமும் அதுதான். அதே மாதிரி எல்லா கிராஃப்டும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். படத்துல பிஜிஎம் சூப்பரா இருக்கும், பாடல்கள் சூப்பரா இருக்கும், சீன்ஸா சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து இவரு விஷால் ஆக்டிங் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது மாதிரி எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜா ராஜ்கிரண் ஸ்பெஷலா அந்த செகண்ட் ஹாஃப் ராஜ்கிரண் வர அந்த போர்ஷன்லாம் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். படமே செம்ம கமர்ஷியல், செம்ம மாசா ஒரு விஷயம்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஷால் கெரியர்ல ஒரு மாஸ் எலிவேஷன். அந்த பஸ்ஸில் அவர் இறங்கி வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு அந்த மாதிரி ஒரு சீன் இப்போ வரைக்குமே யாராலுமே ரீக்ரியேட்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சீன். எல்லாமே சூப்பராக அந்த கதையா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரெண்டோட ஊருக்கு போறான் தங்கறதுக்கு. அங்க வந்து ஒரு சில விஷயம் வருது. இவன் வந்து இப்ப பேசிக்கா பார்த்தா ஒரு வீரம் சார்ந்த ஒரு மனிதனுக்கு பிறந்தவன்றதால தட்டி கேட்டுவாரு. தட்டி கேட்டதுக்கு அப்புறமா ஊருக்கு வந்துட்டு சரி இவனை போட்டு தந்து பிளான் பண்ணும்போது இல்ல வந்து பார்த்தாலே இந்த ஊர்ல இவனே பெரிய ஆளா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இது ஒரு மாதிரி புதுசா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்களே ஆனால் அவரோட பிலிமோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா பீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படம் பெருசா போகலனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதுலயுமே எல்லாமே சூப்பரா இருக்கும். பாடல்களுமே சரி, அந்த ஆக்டிங்குமே சரி, ஹியூமர் சீன்ஸும் ஒரு மாதிரி அதுவும் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அது வந்து இன்னொரு விஷயம் கதையை பார்த்தோன்னா பொதுவாகவே தமிழ் சினிமாவில் எப்படி இருக்கும்னா ஒரு போலீஸ்கார ஐடாலா பார்த்து வளருவாங்க. இவர் வந்து ஒரு ரவுடி ஐடாலா பார்த்து ஹீரோ வளருவாரு. அவர் கூட இருந்து அவர் பாடி கார்டு மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாரு. கடைசியில் 2 பேருமே செத்து போயிடுவாங்க. அது ஒரு மாதிரி அதுதான் படத்துல வந்து ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆனா சூப்பரா பாடல்களுமே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாங்ஸ் ஆஃப் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கும் எல்லா பாடலுமே. அதுல ஒரு சில பாடல் வந்து இட்டு, ஒரு சில பாடல் வந்து அண்டர் ரேட்டட். அப்புறமா அதுக்கு தனி வீடியோ போடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பீமா வந்து பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படத்தெல்லாம் மறக்க முடியுமா? 2K கிட்ஸா இருக்கட்டும், 90s கிட்ஸா இருக்கட்டும், எவனா இருந்தாலுமே படத்தை நீங்க பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த படத்தோட பாடல்கள் மறக்கவே முடியாது. இதுவே பாடல்களும் சரி, பிஜிஎமும் சரி, வேற மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி கண்டென்ட்டாவும் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. ஒரு டிராவல்லையே ஒரு 40 to 45% படம் வந்து ஒரு டிராவல்லே இருக்கும். அதுல வந்து சூப்பரா ஒரு விஷயத்தை செட் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ற ஒரு விஷயம். லவ் சூப்பரா இருக்கும். அதான் எல்லாமே செமையா இருக்கும். பையன் வந்து இப்போ வரைக்குமே மறக்க முடியாது. லிங்குசாமி தான் அவரோட கெரியரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 படம் தான். அந்த படத்தை வச்சு அவர் இன்னுமே ஒரு 10 வருஷம் வந்து எப்படி சொல்றது காலையில தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு படம் இருக்கும். பையா அதுவும் ஒரு மாதிரி செமையா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படமும் ஆக்சுவலா விஜய்க்கு வந்து வந்துச்சு. எதுனா எந்த கேரக்டர்னா இவர் இருப்பார்ல ஆர்யா கேரக்டர் விஜய்க்கு இன்னொரு கேரக்டர் யாரோ
இவர் தான் மாதமே பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனா அந்த படமும் சூப்பரா இருக்கும். அந்த அண்ணன் தம்பியில இருக்குது ஒருத்தன் அண்ணன் வந்து கோழையா இருப்பான், தம்பி வீரனா இருப்பான். ஸோ இவங்களை எப்படி மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரியை ஒரு செட் பண்ணி இதெல்லாம் உட்டா பண்ணி தான் வாரியர்கள் பண்ணியிருப்பாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ் சீக்வன்ஸ் மட்டும் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். பாடல்கள் பெருசா ஒரு சில பாடல்கள் தவிர்த்து ஒரு 2 3 அண்டர்ரேட்டட் இருக்கு. ஒண்ணு இந்த பப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது ஒரு சூப்பரா இருக்கும். ஸோ அந்த படமும் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். எங்கடா போற என்ன விட்டு ஐயோ நிறுத்துங்கடா டேய் நிறுத்துங்க அடிக்காதீங்கடா அதுக்கப்புறம் வந்து அஞ்சான் வந்து தான் பாஷா உட்டா பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு அது மேக்ஸிமம் விட்டுரு. அப்புறம் வந்து சண்டைக்கோழி 2 என்ன கேட்டா சண்டைக்கோழி 2 நீங்க அது தனியாக ஒரு கதையா பண்ணி சண்டைக்கோழி 1 அதை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா சண்டைக்கோழி படத்துல வந்து எப்படி பிஜிஎம், ஹீரோயிசம், டைரக்ஷன், சாங்ஸ் அப்படிலாம் அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்துச்சு. அதே மாதிரி மீரா ஜாஸ்மின் ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்துச்சு. இந்த எக்ஸாம் மார்க் ரிசல்ட் எவையோ கண்டுபிடிச்சாதெல்லாம் ஐயோ ஒரே டென்ஷன். இந்த ஆள்கிட்ட படிச்சுதான் கோட்டை விட்டோன்னு வேற ஆள்கிட்ட போனா அவன் அப்படித்தான் இருக்கான். சண்டைக்கோழி 2 வந்து கீர்த்தி சுரேஷும் பாராட்டினாங்க. ஆனா அந்த மீரா ஜாஸ்மின் அப்பதான் வராது. ஸோ அந்த லவ் போர்ஷன் கூட ஒரு காரணம் சண்டைக்கோழி ஹிட் ஆகுதுன்ற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ மீரா ஜாஸ்மினும் இல்லை, ஏன் இவ்வளவு பிரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு களமாவே வந்து வேற களமாவே யூஸ் பண்ணி நம்ம சண்டைக்கோழி இல்லாமலே அவர் தனியா ஒரு கதை பண்ணியிருந்தா கூட மேபி ஓடி இருப்பாங்க. ஏன்னா சண்டைக்கோழின்றது அது ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட செகண்ட் பார்ட் எப்படி இருக்கணும்னு ஆடியன்ஸுக்கு ஒரு இது இருக்கும். ஒளி போட்டு வச்சிருக்கோம்ல எதுக்கெல்லாம் ஒன்னா போயிடுச்சா அங்க பாரு 5 ஊர் காரங்களும் தெரியும். 5 ஊர் காரங்களுக்கு தனித்தனியா வேலை பிரிச்சு கொடுத்துருக்கு. என் பின்னாடி வந்து வாரியர் தான் ஆல்ரெடி ஒரு டாக்டர் வந்து நல்ல டாக்டரா இருக்காரு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு காஷ்மீரியாவது அவரை பழிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸா மாறி வந்து அப்புறமா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அதுதான் வாரியர். அதுலயும் ஒரு சில சீனா சூப்பரா இருக்கும், பெருசா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி இதுலயும் அந்த பாடல்கள் 2 பாடல்கள். ஆனா லிங்குசாமி படத்துல வந்து படம் நல்லா இருக்கோ இல்லையோ பாடல்கள் மேக்சிமம் எல்லா படத்துலயுமே ஒரு சில பாடல்கள்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து லிங்குசாமி ஃபிலிமோகிராஃபி. அடுத்த வீடியோ லிங்குசாமி சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.